Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெத் பரேடோட எபிசோட் 8 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி டெக்கிம்க்கு வந்துட்டு அவனோட கண்ணுல அவங்களோட மெமரிஸ்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நோனாக்கு கால் பண்றான். மேம் இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் வந்துட்டு ஏதோ கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க போல, இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிட முடியுமா இல்ல அப்படின்னா வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மத்த பெரிய பெரிய பார்டெண்டர்ஸ்லாம் இப்ப பிஸியா இருக்காங்க, சோ நீ மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கிற, அதனால ஒன்னும் பரவாயில்ல நீயே பாத்துக்கோ. என்னதான் அவங்க கொலகாரங்களாவே இருந்தாலும் அவங்களுமே வந்துட்டு மனுஷங்க தான், சோ நீ தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இந்த வாட்டி வந்திருக்கிறது வந்துட்டு ரெண்டுமே பசங்க தான். ஒருத்தர் வந்து நல்ல யங் மேனா தெரியுறான், இன்னொருத்தர் வந்துட்டு கொஞ்சம் பெரியவர் மாதிரி இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி டெக்கிம் உட்கார வச்சு நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த எங்கான பையன் வந்து நான் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா நான் கடைசி ஏதோ ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி தான் அந்த இன்னொரு பெரியவருமே சொல்றாரு, நானுமே வந்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா நானுமே வந்துட்டு ஏதோ ரோட்ல தான் நடந்து போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி நான் இப்ப ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றேன். இவங்க வழக்கம் போல வெளியே ஏதாவது எக்ஸிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்ப அந்த சின்ன பையன் வந்துட்டு பாத்ரூம்குள்ள வந்திருப்பான். பாத்ரூம்ல அவனோட பேக்கை திறந்து பாக்குறான். பேக்குள்ள பார்த்தா ஒரு கத்தி கிடக்குது, அதுவும் ரத்த கரையோட. இதை பார்த்துட்டு அவன் சம ஷாக்ல இருக்கிறப்ப அந்த இன்னொருத்தர் வந்துட்டு கதவை திறந்துறாரு. ஓ நீ பாத்ரூம் யூஸ் பண்றியா, சாரிப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளியே போறதுக்கு வழியே இங்க இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நேரா டெக்கிம் கிட்டே வராங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் சார் இங்க எக்ஸிட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றேன். அந்த கொஞ்சம் வயசுக்காரருமே நான் ஒரு டிடெக்டிவ் என்கிட்டே இப்படி பண்றியா, அதுக்கு செக்ஷன் 220 படி என்ன பனிஷ்மென்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு டெக்கிம் வந்துட்டு எந்த ரிப்ளையுமே பண்ணல. சரி நாங்க இந்த கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்படின்னா நீங்களே இதை பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் வந்து இந்த பக்கம் விளையாடுறான். பின்னாடி இருக்க அந்த பொம்மை இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் டம்மிஸ் எல்லாம் காட்டுறான். அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் பயந்து விழுந்துறான். இவர் வந்துட்டு சரி நாங்க இதை பண்ணல அப்படின்னா நீ வந்துட்டு எங்களை கொண்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன மன்னிச்சிருங்க சார், அதுக்கான பதில் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு டெக்கிம் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்துறாங்க. நேரா டிடெக்டிவ் வந்துட்டு அந்த சின்ன பையன் கிட்ட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எனக்கு என்னவோ அவனை பார்த்தா கொலகாரி மாதிரிலாம் தெரியல, நான் ஒரு டிடெக்டிவ், நான் வந்துட்டு யாரோட கண்ணை பார்த்தாலுமே கரெக்டா சொல்லிடுவேன், அவனோட கண்ணை பார்த்தாலே தெரியுது ஆனா கொலகாரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் அவன் வந்துட்டு பொய்யும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பரவாயில்ல என்னவா இருந்தாலும் என் கூட ஒரு டிடெக்டிவ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான். ஏன்னா இப்படி டிடெக்டிவ் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு இருக்காது, என்னோட பேர் வந்துட்டு டாட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனுமே வந்துட்டு என்னோட பேர் சிமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த ரெண்டு நேமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எபிசோட் ஃபுல்லா நம்ம இப்படிதான் கூப்பிடணும். சரி சிமாடா இப்பல இருந்து நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாட்சுமி சொல்றாரு. இப்ப டாட்சுமியுமே அந்த கேம்ல விளையாடுற பட்டனை பிரஸ் பண்றா. இவங்களுக்கு வந்த கேம் வந்துட்டு ஏர் ஹாக்கி. இப்ப இந்த கேமோட ரூல்ஸ் அந்த புது பொண்ணு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றா. அந்த டேபிள்ல ஒரு பெரிய காயின் மாதிரி ஒன்று இருக்கும், அதை தான் வந்துட்டு இவங்க வச்சு விளையாடணும். யாரு வந்துட்டு கோல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். மொத்தம் 6 பாயிண்ட் கணக்கு. அந்த காயின் வந்துட்டு நார்மலா இருக்காது, இவங்களோட பாடி பார்ட்ஸ் தான் வந்துட்டு அதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் காயின் மாதிரி இருக்கிறத எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அதுல வந்துட்டு கண்ணு இருக்குது. சீமடா கண்ணு அசைக்கிறப்ப கரெக்டா வந்துட்டு அதுவுமே பிளிங்க் ஆகுது. இதை பார்த்துட்டு பயந்துடுறான். இது வந்துட்டு உங்க பாடி பார்ட்ஸோட லிங்க் ஆயிருக்கு, நீங்க எப்பலாம் ரியாக்ட் பண்றீங்களோ அது மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். ரெட் கலர் காயின் வந்துட்டு சிமாடா ஓடுது, ப்ளூ கலர் காயின் வந்துட்டு டாட்சுமியோடது அப்படின்றது மட்டும் சொல்றா. உங்களோட காயின் ரேலியில இருக்கப்ப நீங்க உங்களோட காயினே பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ரெண்டா கிடைக்கும். அதே உங்களோட காயின் ரேலியில இருக்கப்ப அவர் வந்துட்டு பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த கேமே ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் கையிலுமே கைப்பிடி மாதிரி ஒன்னு இருக்கும், அதை வச்சுதான் இவங்க தள்ளி தள்ளி விடணும். கரெக்டா இவங்க வந்துட்டு ஆப்போசிட் சைடுல இருக்க அந்த கோலுக்கு தான் எய்ம் பண்ணணும். ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து ரெட் கலர் காயின் தான், அது வந்துட்டு சிமாடா ஓடுது, அதை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. சிமாடா வந்துட்டு ஃபாஸ்டா அதை அடிச்சு விட்டு கரெக்டா கோல் போட்டுறான். சோ அவனுக்கு வந்துட்டு 2 பாயிண்ட் கிடைச்சிருது, அவன் கோல் போட்டதுனால. அடுத்து இப்ப ரெண்டாவது ஒரு ப்ளூ கலர் காயின் வருது, அதை வந்துட்டு டாட்சுமி கரெக்டா கோல் போட்டுறான், அவனுக்கு வந்துட்டு இப்ப 2 பாயிண்ட் கிடைச்சிருது. அப்போ சிமாடாக்கு வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் வருது. அவன் வந்துட்டு சின்ன பையனா ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தப்ப அவனுக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சி இருந்திருக்கும். அவளோட பேர் வந்துட்டு சாய். அந்த பொண்ணு வந்துட்டு அழுதுகிட்டே இருக்குமா, அந்த நேரம் இவன் வந்துட்டு அம்மா அப்பா இல்லன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் வந்துட்டு என்ன ஆனாலும் சரி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த ஒரு மெமரி அவனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அப்படின்றது இப்பதான் அவனுக்கு ஞாபகமே வந்திருக்குது. அப்ப டாட்சுமி இவனை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல எனக்கு வந்துட்டு பழைய மெமரிஸ் கொஞ்சம் வந்து நான் வந்துட்டு என் தங்கச்சி கூட இந்த கேம் விளையாண்டுருக்கேன், அது ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்றேன். இப்பெல்லாம் உன் தங்கச்சி கூட அந்த கேம் நீ விளையாடுற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாட்சுமி கேக்குறாரு. இல்ல இப்ப வந்துட்டு என்னோட தங்கச்சி ஹை ஸ்கூல் படிக்கிறா, நானுமே வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டேன், அதனால நாங்க இப்ப விளையாடுறது இல்ல அப்படின்னு சொல்றேன். உனக்கு என்ன வயசாகுது சிமாடா அப்படின்னு சொல்லிட்டு டாட்சுமி கேக்குறாரு. எனக்கு 22 அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ டெக்கிம் வந்துட்டு இந்த புது பொண்ணு ஒரு மாதிரி அமைதியா நின்னுகிட்டு இருக்கே பார்த்துட்டு என்னாச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் நீ வந்துட்டு அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நானே நினைச்சாலும் எங்க யூஸ் பண்ண முடியாது, அதான் போன வாட்டி நீ உடச்சு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் அந்த கேமுக்கு நடுவுல ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்ததுல இருந்து எதுவுமே புரியாம தான் இருக்குது, அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கேம் விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்சுமி கேக்குறாரு. என்ன நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அவங்க கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிமாடா சொல்றேன். நான் இதுவரை எந்த பீப்புளை பார்த்தாலும் அவங்களோட கண்ணை வச்சு அவங்க எப்படி பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவு ஜட்ஜ் பண்ணிடுவேன், ஆனா இந்த வெள்ள முடிக்காரனை என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல, இவன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போறாரு. சரி அப்படின்னா நம்ம எதுக்கு தான் இங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிமாடா கேக்குறான். நம்ம ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமா விளையாண்டோம் அப்படின்னா இந்த கேமை பத்தி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த வெள்ள முடிக்காரன் அவனை பத்தி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா எனக்கு இந்த கேமை பத்தியோ இல்ல அந்த வெள்ள முடிக்காரனை பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிமாடா சொல்றான். சரி எனக்குமே புரியுது, பட் கொஞ்ச நேரம் என் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு டாட்சுமி சொல்றாரு. சிமாடாக்கு திரும்ப அவனோட தங்கச்சியோட மெமரி வருது. அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஹை ஸ்கூல் போறப்ப வந்த மெமரி. நீ இப்பதான் குழந்தையா இருந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிமாடா சொல்றான். என்ன திடீர்னு இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சரி அதை விடுங்க, நான் வந்துட்டு கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிருப்பா. இப்போ இவங்க வந்துட்டு கேம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. கேம் ஸ்டார்ட் ஆகி ராலி போய்கிட்டு இருக்கும்போது டாட்சுமிக்கு வந்துட்டு ஒரு மெமரி வருது. அவர் ஒரு நாள் நைட் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்நேரம் தான் பார்த்தா அவங்களோட ஒய்ஃபை யாரோ கொலை பண்ணிருப்பாங்க. இதை நினைச்சு பார்த்த மறு செகண்ட் சமசா கூட அப்படியே அந்த இடத்துல கீழே உட்காந்துறாரு. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிமாடாவும் வந்து கேட்கறான். நான் எப்படி இவ்வளவு முக்கியமான விஷயத்தை மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு.
சொல்றாரு. அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் பின்னாடி போறாரு. நான் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கூட, எனக்கு தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுறாரு. அப்ப இந்த புது பொண்ணுமே வந்துட்டு டெக்கிம் கிட்ட எனக்கு வந்துட்டு அவங்களோட மெமரிஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் வந்துட்டு இந்த மெமரி உனக்கு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு தெரியல, நான் வந்துட்டு நோனாட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றேன். இவர் அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு மெமரியையுமே நினைச்சு பாக்குறாரு. இவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப இவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு எப்ப பாரு வேலை வேலைனே கிடக்காதீங்க, இன்னைக்கு உங்களோட பர்த்டே, அதை கூட மறந்து இந்த அளவுக்கு இப்படி வேலையில முன்பரமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் தராங்க. அது வந்துட்டு இவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஷூ தான். இந்த ஷூவை தான் வந்துட்டு கிஃப்டா கொடுத்திருப்பாங்க. அதை தான் வந்துட்டு இப்ப அவர் காலையிலுமே போட்டிருக்காரு. ஆமா, என்னோட ஒய்ஃபை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. டாட்சுமியும் அவரோட ஒய்ஃபை கொண்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருப்பாரு. ஆனா இவருக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைச்சிருக்காது. அதை நினைச்சு இவர் ரொம்பவே கடுப்போட இருந்திருப்பாரு. அந்த கடுப்போட இப்ப திரும்ப கேம்குள்ள வராரு. நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சிமாடா கேக்குறா. ஆனா இந்த வாட்டி அவர் ரொம்பவே சீரியஸா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு அவனுக்கு ஏதோ டிஃபரெண்டாவே தெரியுது அவரை பாக்குறப்ப. இவங்க இப்ப கேமையுமே திரும்ப கண்டினியூ பண்றாரு. அவர் வந்துட்டு அட்டாக் பண்றது எல்லாமே செம்ம ஃபாஸ்டா இருக்குது. அப்போ சிமாடா கரெக்டா அந்த சாக்குல இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெமரி வருது. இவனுமே அதே மாதிரி ஒரு நாள் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான். அவன் போய் பார்க்கும்போது பார்த்தா அவன் தங்கச்சி வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா தரையில உட்காந்து. ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே கிழிஞ்சிருக்குது. இவன் பக்கத்துல போய் தொட ட்ரை பண்ணப்ப கூட அவன் வந்துட்டு ரொம்பவே கத்தி அப்படியே தள்ளி விட்டுறா இவனை. அப்படின்னா யாரோ என்னோட தங்கச்சியை ரேப் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிருக்குது. அந்நேரம் அவன் ரொம்பவே கட்டுப்போட இருக்கிறான். இந்த மெமரியை நினைச்சு பார்த்துட்டு அவன் ரொம்பவே அப்படியே பயந்துடுறான். நான் எப்படி இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே இன்னும் கட்டுப்பாகுது. இப்ப அப்ப டாட்சுமி வந்துட்டு இங்க பாரு சிமாடா, நான் வந்துட்டு இங்க இருந்து கண்டிப்பா போய் ஆகணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு சிமாடாவுமே வந்துட்டு ஆமா நானுமே தான் இங்க இருந்து கண்டிப்பா போய் ஆகணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரை பணைய வச்சா நான் போய் ஆகணும், எனக்கு முடிக்க வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ டெக்கிம் வந்துட்டு நீங்க ரொம்ப நேரம் விளையாண்டுட்டீங்க, டைம் லிமிட் ரீச் பண்ணிட்டீங்க, இப்ப நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு டைம் லிமிட் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே புரியாம பாக்குறாங்க. இதுக்கப்புறமா நீங்க கோல் போடுற அந்த ஒரு காயின்ல உங்களோட எந்த பாடி பார்ட் இருக்கோ அது வந்துட்டு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். என்னது வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமா, இப்போ உங்களோட கண்ணு சிம்பிள் போட்டது கோல்குள்ள விழுந்தது அப்படின்னா உங்களோட கண்ணு வலிக்கும், ஹார்ட் விழுந்தது அப்படின்னா ஹார்ட் வலிக்கும், அந்த மாதிரி உங்க பாடி பார்ட் எல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப டாட்சுமி வந்துட்டு உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கலாமா, நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவன் கொஞ்ச நேரம் தயங்குறான். சரி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்சுமி சொல்றாரு. இல்ல பரவாயில்ல, நான் வந்துட்டு சொல்றேன், நான் என்னோட தங்கச்சியை பத்தி சொன்னேன் தெரியுமா, என்னோட தங்கச்சி வந்துட்டு யாரோ ரேப் பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டு அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பட் அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே நடக்கல, அதனால நானே அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றேன். அப்படின்னா ரிவெஞ்ச் வாங்க போறியா, நீயும் நானுமே இப்ப ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம், நானுமே இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஒருத்தனை கொல்ல வேண்டியது இருக்குது, என்னோட ஒய்ஃப் ஒருத்தன் கொண்டுட்டு அவனை தான் நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ டெக்கிம் அந்த பக்கம் தனியா போயிட்டு நோனா கிட்ட கால் பண்ணி கேட்கறான், இவளுக்கு வந்துட்டு மெமரியை நான் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. சோ டெக்கிம் வந்துட்டு இந்த புது பொண்ணுக்கு இவங்க ரெண்டு பேரோட மெமரியையுமே சென்ட் பண்றான். அந்த ஒரு மெமரி அப்படியே சின்ன கிளிம்ஸா காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து அவன் வந்து ரொம்ப பதறிடுறான். ஏன்னா அதுல நிறைய ரத்த கலவையா இருக்கும், கண்ணா பின்னாடி நிறைய இடத்துல நிறைய பேர் செத்துருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவன் ரொம்பவே பதறிடுறான். இந்த மாதிரி மெமரி எல்லாம் எப்படி நீங்க தாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஷாக்கோட உட்காந்துடுறா. அப்படின்னா இல்ல ஒருத்தன் மட்டும் இல்ல, ரெண்டு பேருமே கொலகாரங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இதுல ஒருத்தன் மட்டும் கொலகாரங்க கிடையாது, ரெண்டு பேருமே கொலகாரங்க தான். ரெண்டு பேருமே எப்படி கொலை பண்ணாங்க, யாரை கொலை பண்ணாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.